250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் எத்தனை சதவீதத்துக்கு சமம்? ஏ 10%, பி 15%, சி 20%, டி 30%. அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் எத்தனை சதவீதம்னு தெரியல, எக்ஸ் சதவீதம் அதுக்கு சமம்னு கொடுத்துருக்குறாங்க. இதான் அவங்க கொடுத்துருக்குற கணக்கு. 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் எத்தனை சதவீதம்னு அவங்களுக்கு தெரியல. அப்படியே அந்த சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை சார்ட் அவுட் பண்ணிடுவோம். 250 லிட்டரின் 12%னா என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ 250 இன்ட்டு 12/100 சிம்பிளிஃபை பண்ணுறோம். 250 100 550 250 அப்படியும் போடலாம். 0 கேன்சல் பண்ணிவிட்டு 5வது வாய்ப்பாடு சொல்லியும் போடலாம். 1 2 6 2 12 5 பெருக்கல் 6 இருக்குது, ஐஆர் 30. நமக்கு 250 லிட்டரின் 12% என்ன கிடச்சிருக்கு? 30. 30ன்றது மதிப்பு, சதவீதம் கிடையாது. 250 லிட்டரில் 12%ன்றது 30, அந்த மதிப்பு. இது எதுக்கு சமம்? 150 லிட்டரின் என்ன சதவீதம்னே தெரியல, அதுக்கு சமம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? இந்த சதவீதம் தான் கேட்குறாங்க. இப்போ இதுலேருந்து இதை கொண்டு வந்திருக்கோமா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தேவை இந்த சதவீதம். சதவீதம்னாலே அந்த நம்பர் எழுதி கீழே 100 போடுவோம் இல்லையா? இப்போ இதை கீழே கொண்டு வந்துடுவோம். 30 ஈக்குவல் இது எதுக்கு சமம்னா 150 லிட்டரின் தெரியாத ஒரு சதவீதத்துக்கு சமம். இப்போ இந்த எக்ஸ் சதவீதத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். 30 இங்கே இருக்குது. இங்கே கீழே இருக்கிற 100 இந்த பக்கம் என்னவாயிடும்? மேலே வந்துடும். மேலே இருக்க 150 இங்கே என்ன வந்துடும்? கீழே வந்துடும். இப்போ ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 250 100, 350 150, 1 3 3, 10 3 30. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 10 20. எக்ஸுன்றது என்ன? சதவீதம். அப்போ எத்தனை சதவீதம்? 20%. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. இங்கே நமக்கு ஒர்க் அவுட் பண்ணி இங்கே 30 கிடச்சதுமே இங்கே 30 இருக்குது, 30% தான் ஆன்சர்னு போட்டுறக்கூடாது. இது வந்து வேல்யூ, இது சதவீதம் கிடையாது. இதோட வேல்யூ இது. இந்த வேல்யூ இதுக்கு சமம் அப்படின்னும் போது இந்த சதவீதம் என்ன நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஆன்சர் வந்து 20%.